ஆபிரகாமை குறித்து நாம் சிந்திக்கலாம். ஊர் என்னும் கல்தேயர் தேசத்தில் இருந்த ஒரு ஆள், இன்னொரு விதத்தில் விக்கிரக ஆராதனையில் இருந்த ஒரு ஆள், தேவனை அறியாத ஒரு மனுஷன். அவனுடைய பழைய பெயர் ஆபிராம். ஆபிராம்னா அர்த்தம் என்ன? பழைய பேர் ஆபிராம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தகப்பன். ஆபிரகாம் அப்படின்னா திரள் ஜனத்துக்கு தகப்பன், அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆபிராம் அப்படின்னா தகப்பன். ஆபிரகாம்னு கர்த்தர் மாற்றினார். அப்படின்னா நீ திரள் ஒரு குடும்பத்துக்குள்ள ஆள் இல்ல, நீ திரள் ஜனத்துக்கு யாரு? தகப்பன் சொல்லி மாற்றினார். ஒரு விசுவாசி சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னால எந்த சுபாவத்தில் இருந்தாலும் சரி, ஒரு ஊழியக்காரன் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால எந்த சுபாவத்தில் இருந்தாலும் சரி, இந்த ஊழியத்துக்கு வந்த பின்பு, அபிஷேகம் பெற்ற பின்பு அவனுடைய லைஃப் ஒரு தகப்பனா என்ன செய்யணும்? பிதா உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்களும், அப்படின்னா நீ அந்த ஸ்தானத்திலிருந்து என்ன செய்யணும்? மன்னிக்கணும். பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரணர. அப்ப அந்த ஸ்தானத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? வரணும். பிதா தயாளனா இருக்கும் பொழுது நீ என்ன செய்யக்கூடாது? வன்கண்ணனாய் இருக்க கூடாது. இந்த பாதையில வந்துட்ட பின்பு நாம் பிதாக்கள்